ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரான்ச் ஃபுடி கார்னர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு வடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, வடைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு 1.5 ஹவர்ஸ் கரெக்டாக ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வாட்டரை எடுத்துகிட்டு மிக்சியில் வடைப்பருப்பு நம்ம போட்டதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அந்த வடைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க கையில். அதோடு நான் என்ன சேர்த்துருக்கேன்னா 2 வரமிளகா, ஒரு பூண்டு, ஒரு பல் பூண்டு, இஞ்சி, ஜீரகம் எல்லாம் சேர்த்துருக்கேன். மிக்சியில் சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ரொம்ப நைஸாக அரைச்சி எடுக்க வேண்டாம். எக்ஸ்ட்ரா பருப்பு கொஞ்சமாக கையில் எதுக்கு நான் எடுத்து வைக்க சொல்கிறேன்னா, ஒன்ஸ் ஏதோ ஒரு வகையில் நம்ம ரொம்ப நல்லா மையாக அரைச்சிட்டோன்னா அந்த வடை வந்துட்டு நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி குறப்பாக மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த வடை மாவில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம், கொத்தமல்லி, உப்பு இது 3மே ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். நீங்கள் எடுத்து ஒத்த கையில் உருண்டை பிடிச்சாலும் உருண்டை பிடிக்கிற அளவில் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அந்த உடைக்காமல் போடுற பருப்பும் எதுக்காகனா அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான். இப்போ பாருங்கள், எனக்கு ரெடி ஆகிடுச்சு மாவு. நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நான் பாருங்கள் கையில் ஒத்த கையிலே உருட்டி தான் போடுறேன். ஆக்சுவலாக நான் எப்பயுமே இந்த மாதிரி ஒத்த கையில் செய்ய மாட்டேன், 2 கையில் தான் செய்வேன். ஃபஸ்ட்டு நல்லா ரவுண்டாக உருட்டிட்டு அதை வச்சு ஒரே ஒரு சென்டரில் ப்ரெஸ் மட்டும் கொடுத்துட்டு அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் போடுங்க. நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா மாற்றி பிரட்டி விட்டு நல்லா வேக விடுங்க. ஒன்ஸ் இப்படி எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியான பருப்பு வடை ரெடி ஆகிடும். நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இது நான் குட்டி குட்டியாக போட்டதுக்கு ரீசன் எங்கள் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு வச்சு விட்றேன். ஸோ எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுன்றதுக்காக மினி வடை மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாகவும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.